ஹாய், வெல்கம் பேக் டு யாஷிகா vlog. இன்னைக்கு என்ன vlogல பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நானும் நம்புறேங்க. நானும் நல்லா இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள என்னென்ன பார்க்க போறோன்றதையும் பார்க்கலாங்க. நம்மளுடைய ஒரு நாள் வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து நம்ம செஞ்சிருக்கிற ரெசிபி வீடியோ, அப்படியே நம்ம ஒரு பரிகாரத்துக்காக வந்து கோயிலுக்கும் போயிருந்தாங்க. அது என்ன பரிகாரம்ன்றத பத்தியும், நம்ம வீட்டுல இருக்கிற நமக்குன்னே நல்லது செய்யற நல்லது நினைக்கிற ஒரு தெய்வமாகிய கனவுமார்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் பத்தியும் வந்து இதுல நான் பகிர்ந்துக்க போறேங்க. அதை பத்தி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம ஆல் என்ற ஆப்ஷனையும் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோ எல்லாமே வருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம். இன்னைக்கு காலை பொழுது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஆக்டிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் நடந்தது. ஏன்னா இது வந்து ரொம்ப லேட்டாக தான் இந்த பதிவு போடுறேன். ஒரு சில இது பிரச்சனைனால வந்து போட முடியல. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடிட்டிங்கில் அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதேனால எனக்கு ஃபோனும் வந்து ரொம்ப இதுவாக ரேராக தான் கிடைக்குது. ஏன்னா பையன் படிக்கிறதால அவங்க ஃபோனில் மேக்ஸிமம் ஃபோனில் அதில் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்மளும் அவங்கள வந்து ரொம்ப புஷ் பண்ணி பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வர்றதால சரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து போடலாமான்னு சொல்லி தான் இன்னைக்கு லேட்டாக தான் இந்த பதிவு போடுறேன். சாரிங்க. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, காலையிலே வந்து நம்ம இது மார்ச் 1 தான் எடுத்திருந்தோம். காலையிலே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மார்ச் 1 வந்து நம்ம மாதம் பிறக்கிற ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால எப்பவுமே எனக்கு வந்து ரொம்ப ஆக்டிவான நாளாக தான் இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள்ன்றது. ஏன்னா அந்த ஒரு நாள் வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவா செஞ்சுட்டோம்னாவே போதும், நமக்கு அடுத்த வர்ற 30 நாட்களும் வந்து ரொம்ப ஆக்டிவாவே இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேங்க. என்ன மாதிரி நம்புறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது வந்து நம்மளுக்கு முன்னாடியே பிளான் இருந்ததுங்க. ஏன்னா வந்து அந்த பரிகார பூஜை வந்து செய்யறதால முன்னாடி பிளான் இருந்ததும் கூட. நம்ம சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கும் போறதா வந்து, ஏன்னா கோயிலும் வந்து ஒரு 11 மணி அந்த மாதிரி எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நார்மல் டைம்ல. அதனாலதான் நம்ம அங்க போயிருந்தோம். அது இல்லாம மகா சிவராத்திரி அன்னைக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த சிவன் கோயிலுக்கு தான் அங்க போயிருந்தோம். ஏன்னா அந்த சிவன் கோயில் வந்து அந்த பரிகாரத்துக்கு வந்து சிவன் கோயில்ல இருக்கிற தட்சிணாமூர்த்தி சாமிக்கு தான் வந்து நம்ம வந்து பரிகாரம் செய்யறதா இருக்கு. அதனால அது என்ன பரிகாரம்ன்றத கடைசி வரைக்கும் இருந்து பொறுமையா இந்த வீடியோல பாருங்க. அது எதுக்கு பண்ணன்றதையும். அன்னைக்கு காலையிலேயே நம்ம கோலம் எல்லாம் போட்டுட்டு வீட்டுல பூஜையும் பண்ணிட்டு நம்ம வந்து பசங்களை எழுப்பி விட்டாச்சு. ஏன்னா யாஷிகாவும் ஸ்கூலுக்கு போனோம், அவளையும் எழுப்பி விட்டு அனுப்பி விட்டாச்சு. அஸ்வினும் டியூஷனுக்கு அந்த மாதிரி போனோம். அவங்களுக்கு தேவையான சாப்பாடு டிஃபன் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கும் கிளம்பிட்டோங்க. கோயிலுக்கு வந்து நம்ம வந்து சுண்டல் அது வந்து நைட்டே ஊற வச்சிருந்தோம். அதை வந்து அழகா மாலையா கோத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா வந்து நம்மள ஏற்கனவே வந்து அஸ்வின்காக ஏலக்காய் மாலை செஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த கவுண்டிங் வந்து அவங்க ஐயர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த கவுண்டிங்ல வந்து நம்ம பெரிய மாலையா செய்யணும்னா 51 போடணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11, அப்புறம் 21, அதுக்கு அடுத்துதான் வந்து 51 அந்த மாதிரி வந்து கவுண்டிங்ல போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிதான் நம்ம வந்து அன்னைக்கு போட்டு இருந்தோம் வீட்டுல. அதுக்கப்புறமா தான் கோத்துட்டு தான் நம்ம எடுத்துட்டு போயிருந்தோம். அன்னைக்கு வந்து கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து டீ எல்லாம் வச்சு, டீ வந்து நம்ம வீட்டுல வந்து அது ஸ்டார்ட் பண்ணாத நாள் வந்து இருக்காது. ஏன்னா அவங்களும் ஒர்க் அவுட் அந்த மாதிரி போறதால கம்பல்சரி அது குடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே வந்து நம்மளுக்கு அதுதான் வீட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது. அந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பொழுது விடியும். உங்களுக்கு யாருக்காவது வந்து எல்லாருக்குமே இப்படிதான் விடியோன்றதோ எனக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து எல்லா வேலையும் காலையிலேயே முடிச்சாச்சுங்க. எதுக்கு இந்த பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல வந்து இருக்கிற
பொதுவா எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு நட்சத்திர பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அவங்களுக்கு வந்து இந்த டெய்லியுமே வந்து ஒரு ஒரு நட்சத்திர நாளுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அது ஒரு சிலர் அது பாக்குறவங்களுக்கு தான் புரியும் கண்டிப்பா. அந்த மாதிரி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இவங்களுக்கு எங்க வீட்டுல அவங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்லபடியா போகணுன்றதுக்காக நாங்க வந்து அன்னைக்கு நாங்க இந்த பரிகாரம் செஞ்சிருந்தோங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து அவங்க புரட்டாசி மாதம் பிறந்ததுனால புரட்டாதி அவங்க நட்சத்திரமும் கூட. அந்த நட்சத்திரம் வந்து மார்ச் 1 அன்னைக்குதான் வந்திருந்தது. அதனால அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த தட்சிணாமூர்த்திக்கு அந்த சுண்டல் அந்த இதுவும் வந்து நம்ம மாலையா கோத்து எடுத்துட்டு போயிட்டு போடுறதா இருந்துச்சுங்க. அதே மாதிரி மஞ்சள் துணி அவருக்கு வந்து சாத்தணும். மஞ்சள் துணி வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அதனால வந்து மாலை மட்டும் போட்டுட்டு சிவனுக்கு வந்து பூ அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து அன்னைக்கு பூஜை வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து 12 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுக்கே வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டோம். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா வந்து இந்த மாதிரி தொழில்ல ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ப்ராப்ளம் அது வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னா இது வந்து ஒரு முறை மட்டும் பண்ணக்கூடாதுங்க. தொடர்ந்து வந்து 3 வாட்டி பண்ணணுமா. அது பாத்தீங்கன்னா நட்சத்திரன்றது வந்து எப்படி மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தானே வரும். அப்போ நம்ம வந்து 3 மாசம் கிட்ட பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன ஏதுன்னு வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க யாராவது கேட்டுட்டு கூட பண்ணுங்க. செய்யறதா இருந்தா நான் அடுத்த முறை செய்யும் போது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து போடுறேங்க, பதிவா போடுறேன். இது வந்து நம்ம இப்போ அதே மாதிரி கருப்பு சுண்டல் வச்ச குருமா மாதிரி தான் வந்து குழம்பு வச்சிருந்தேன். அன்னைக்கு சீக்கிரமா வேலையும் ஆகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா யாஷிகாக்கும் சாதம் எல்லாம் கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு இது மாதிரி நார்மலா நம்ம எப்பவுமே பட்டை லவங்கம் இந்த மாதிரி போட்டு எல்லாம் தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுட்டு, ஆனா முதல்ல வந்து நான் கொஞ்சமா வந்து சுண்டல் வேக வச்சிருங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து இந்த தாளிச்சிட்டு இதுல வந்து கொட்டிட்டு அந்த தண்ணியோட இதுல கொட்டிட்டு மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு கரம் மசாலா தூள் இருந்தாலும் இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊத்திட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டோம்னா கரெக்டா வந்து குழம்பு பதம் கரெக்டா வந்திருக்கும். இந்த மாதிரிதான் வந்து நான் சுண்டல் குழம்பு எப்பவுமே செய்யறது. மேக்சிமம் குக்கர்ல ஏதாவது செஞ்சிருவேன். அன்னைக்கும் அதே மாதிரிதான் செஞ்சிருந்தோம். நான் குழம்புக்கும் சேர்த்து தான் நான் நிறைய போட்டிருந்தேன். அந்த மாதிரி அன்னைக்கு வந்து சமையல் வேலை முடிஞ்சிருச்சுங்க. டிஃபன் கையோட டிஃபன் இட்லி தோசை அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அன்னைக்கு டிஃபன் வேலையை முடிச்சிட்டோம். ஏன் நம்ம வந்து இன்னைக்கு இந்த கணவர்கள் பத்தியும் அவங்க படுற கஷ்டத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்கிற அந்த கணவர்மார்கள் பத்தி வந்து பெருசா வந்து யோசிக்கிறதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட தாட் பத்தி சொல்றேன். ஏன்னா வந்து அவங்க வந்து வெளியில அதாவது நம்ம வீட்டிலே ஒரு சில பேர் அதாவது 100%ல மேக்சிமம் வந்து வெளியில போயிட்டு வேலை செய்யற பெண்களும் இருக்கிறாங்க. ஆனா பெண்கள் வேலைக்கு போகாத பெண்கள் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேங்க. ஏன்னா வந்து நம்மளோட உலகம் வந்து வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருதுங்க. நம்ம பாக்குறதே வந்து ஒரு 2-3 ஆட்கள் தான், மிஞ்சி போனா ஒரு 5-6 ஆட்கள் தான் பார்ப்போம் ஒரு நாளைக்கு. ஆனா வந்து வெளி வேலைக்குன்னு போறவங்க ஆம்பளைங்க வந்து நிறைய பேரை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். நிறைய விதங்கள் வந்து பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும் ஒவ்வொரு நாளும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது நம்ம வந்து ரொம்பவே வந்து சிரிச்ச முகத்தோட வந்து நம்ம அவங்கள வழி அனுப்புறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் நான் நினைக்கிறேங்க. அந்த மாதிரிதான் வந்து எங்களுடைய ஒவ்வொரு நாளும் போகும். எவ்வளவு பிரச்சனை என்ன இருந்தாலும் வந்து நம்ம ஈவினிங்கா வந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம பேசிக்க வேண்டியதுதான். ஆபீஸ்க்கு அந்த மாதிரி கிளம்பி போகும்போது அந்த மாதிரி அவங்கள மூட் அவுட் பண்ணிட்டு அனுப்புனா அந்த நாள் ஃபுல்லாவுமே வந்து ரொம்பவே கஷ்டமா போகும், அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி. அதனால இந்த தப்பு மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்காக வந்து நிறைய பேர், அதாவது நம்ம கூடவே இருந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பேர்ல நமக்காக உழைச்சி நமக்காகவே கஷ்டப்பட்டு கடைசி வரைக்குமே நமக்காகவே தேஞ்சு போற ஒரு உயிரினம் தான் வந்து நம்ம கூடவே இருக்கிற வந்து
நம்ம கூடவே இருக்கிற ஒரு தெய்வம் தான் அவங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை நம்ம போய் எப்படி வழிபடுறோமோ அந்த மாதிரி நம்ம கூடவே நமக்கு நல்லது செய்யற நமக்காகவே வாழ்ற ஒரு தெய்வம் தான் இந்த கணவன்மார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இந்த கருத்து வந்து கரெக்டா இல்லையான்றத யாராவது ஒருத்தர் 2 பேராவது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு. ஏன்னா நான் வந்து அப்படிதாங்க நினைக்கிறேன். மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்குமே வந்து நாங்க இந்த மாதிரி வந்து கோவப்பட்டு அவங்கள அனுப்புனது கிடையாது. ஏன்னா வந்து அவங்க போற வேலையும் அந்த மாதிரி. அதுக்காக தான் எவ்வளோ அதாவது கோபம் இருந்தாலும் அப்போ வந்து காட்டிக்க மாட்டோம். அவங்களும் வந்து நல்லபடியா போயிட்டு சாயந்தரமா வந்து அந்த கோவத்தை கூட காட்டிப்போம், பேசிப்போமே தவிர அதை பத்தி பேசிப்போமே தவிர அவங்களுக்காக வந்து அவங்கள மூட் அவுட் பண்ணிலாம் அனுப்புனது கிடையாது. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க. நான் டைரக்டாவே பார்த்துருக்கேன், எங்க வீட்லயே வந்து பார்த்துருக்கேன். அதுக்காக தாங்க சொல்றேன், அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாங்க. அவங்களுடைய மகிமைகள் பத்தியும் பார்க்கலாம். ஏன்னா வந்து அவங்க தான் நம்மளுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யறாங்கன்னும் போது அவங்கள பத்தி 2-3 வீடியோல கண்டிப்பா பேசுறேங்க, நல்ல விஷயங்களை. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாங்க. அந்த நாள் வந்து ரொம்பவே அழகா போச்சு, அவரான நாளாகவும் போச்சு. இது மாதிரி வரும் அடுத்த வீடியோஸ் எல்லாத்துலயும் வந்து நம்ம பார்க்கலாங்க. இது வரைக்கும் பொறுமை இருந்து பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.